ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான, இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போது நான் கேமரா எடுத்து வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சுக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க? இது நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். நான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதும், அதுக்கு பதில் நான் சொல்கிறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும், டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும், இந்த மாதிரியான வாக்கியங்களை எப்படி கன்வே பண்ணுறது, எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்னென்னா, எதிர்காலத்தில் ஒரு விஷயத்த செய்ய போகிறேன் ஃப்யூச்சரில். நான் இப்போ வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலை, ஆனால் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த எடுக்க போகிறேன், ஒரு விஷயத்த நான் செய்ய போகிறேன், சமைக்க போகிறேன், நான் தூங்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், என் அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறாங்க. அப்போது என் அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் என் அம்மா வெஜிடபிள்ஸ் வாங்க போகலை, என் அம்மா ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துவோம். ஆனால் இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வில் யூஸ் பண்ணணுமா, இல்லை வில்க்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணணும், இதை எப்படி கன்வே பண்ணுறது, இதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எடுத்தோடனே சென்டென்ஸோட பிகினிங்கில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட்க்கு அப்புறமா ஆம், ஈஸ், ஆர் இது மூணில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த ஆம், ஈஸ், ஆர் சப்ஜெக்டை பொறுத்து, அதாவது ஐ வந்துச்சு அப்படின்னா ஐக்கு பக்கத்தில் நாம் ஆம் யூஸ் பண்ணணும். வி, யூ, தே இல்லை ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதுக்கு பக்கத்தில் ஆர் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம ஈஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன், சமைக்க போகிறேன், தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கோயிங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் ஆம், இஸ், ஆர், கோயிங் இது வந்து என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்தது அதுக்கு பக்கத்தில் 2 + verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த வாக்கியத்துடைய அமைப்பு. ஓகே, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட இந்த ஸ்ட்ரக்சர், அதோட 2 + verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இந்த அமைப்பை தான் நம்ம இந்த ஃபியூச்சர் சிச்சுவேஷனுக்கு நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். ஓகே, டன். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது இந்த அமைப்புடைய, இந்த ஸ்ட்ரக்சருடைய பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் கேட்குறது எப்படி அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் வாக்கியத்தை பாருங்கள். நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான் அப்படின்றதா சப்ஜெக்ட்டு. அப்போ இதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐன்னு சொல்லி எழுதணும். ஐக்கு பக்கத்தில் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஆமிசாரில் ஆம் யூஸ் பண்ணணும். அப்போ ஐ ஆம் எழுதியாச்சு. அடுத்ததாக வந்து கோயிங், ஐ ஆம் கோயிங். நான் என்ன செய்ய போகிறேன், சமைக்க போகிறேன். அப்போது கோயிங் பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டு யூஸ் பண்ணணும். ஐ ஆம் கோயிங் டு. சமைக்க அப்படின்ற போது குக். ஓகே, அப்போது ஐ ஆம் கோயிங் டு குக். இப்போது நான் பிரியாணி சமைக்க போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு குக் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு குக் லெமன் ரைஸ். இந்த மாதிரி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு குக். ஓகே, அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவன் கிரிக்கெட் விளையாட போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போது இந்த இடத்துல அவன் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல ஹீன்னு எழுதியாச்சு. ஹீ வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஈஸ் யூஸ் பண்ணணும். அப்போது ஹீ இஸ் கோயிங். ஹீ இஸ் கோயிங் பக்கத்தில் டு யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் கோயிங் டு. ஆக்ஷன் என்ன, விளையாட போகிறான். அப்போது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், ப்ளே. ஹீ இஸ் கோயிங் டு ப்ளே. என்ன விளையாட போகிறான், கிரிக்கெட் விளையாட போகிறான். அப்போது கிரிக்கெட். ஹீ இஸ் கோயிங் டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். என் அம்மா காய்கறிகள் வாங்க போகிறார்கள். அதாவது இப்போது அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. நம்ம சிஸ்டர்ஸை வந்து ஒன்றா வீட்டில் இருக்கும்போது நம்மளோட சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம பதில் சொல்லுவோம், அம்மா வந்து காய்கறி வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல என் அம்மா அப்படின்றதா இந்த இடத்துல சப்ஜெக்ட். அப்போது என் அம்மா அப்படின்னு சொல்லும்போது மை மாம் ஆர் மை மதர். நான் இங்கே மை மாம் அப்படின்னு போடுறேன், மை மாம். அடுத்தது இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஈஸ் யூஸ் பண்ணணும். அப்போ மை மாம் ஈஸ்க்கு அப்புறமா கோயிங் யூஸ் பண்ணோம். மை மாம் இஸ் கோயிங் டு. அடுத்தது இதில் ஆக்ஷன் என்ன, வாங்க போகிறார்கள். அப்போது இந்த இடத்துல BUY பை யூஸ் பண்ணணும். ஓகே, மை மாம் இஸ் கோயிங் டு பை. என்ன வாங்க போகிறார்கள்,
காய்கறி வாங்க போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஓகே, அப்போது மை மாம் இஸ் கோயிங் டு பை வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது அவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அவர்கள் சாப்பிட போகிறார்கள். இதில் அவர்கள் அப்படின்றது என்னென்னா தே. அடுத்து தே ஆர் கோயிங் டு சாப்பிட போகிறார்கள் அப்படின்னா eat. they are going to eat. அடுத்து அவன் தூங்க போகிறான் அப்படின்னு சொல்கிறோம். அவன் எங்கே போகிறான், அவன் தூங்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படின்றதுக்கு இங்கே நம்ம he யூஸ் பண்ணியாச்சு. he is going to sleep. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளானட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடியே வந்து ஒரு தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து என்னென்னா ப்ரீ பிளானட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது 6:30 ஆகிடுச்சுன்னா நான் சமைப்பேன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது நம்ம சொல்லுவோம் ஓகே 6:30 நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து என்னென்னா முன்னாடியே தெரிஞ்ச ஒரு ஆக்ஷன். ஓகே, ஸோ சடனாக ஒரு விஷயத்த வந்து டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வில் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து முன்னாடியே அது வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம், அதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்த மாதிரி ஆர் யூஸ் பண்ணி கோயிங் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலி இது எல்லாம் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் சுச்சுவேஷன் தான். ஆனால் அந்த ஃபியூச்சர் சுச்சுவேஷனில் நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எல்லா சென்டென்ஸ்லையும் பாருங்கள், ஒன்று இஸ் ஆர் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக எல்லா வாக்கியங்களையும் கோயிங் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து அதுக்கு பக்கத்தில் 2 + verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இங்கே to cook சமைக்க, to cook விளையாட, இதுக்கு வந்து to play. அதே மாதிரி காய்கறிகள் வாங்க, அப்போது வாங்க அப்படின்றதுக்கு to buy. அடுத்து சாப்பிட அப்படின்றதுக்கு to eat. அடுத்து தூங்க அப்படின்றதுக்கு to sleep. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த வாக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க போகிறேன், விளையாட போகிறேன் அப்படின்னு இருக்கு. இதே நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஆம் குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் குக்கிங் அப்படின்னா நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் சமைக்க போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு குக் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த வாக்கியத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இது என்னன்னா நார்மல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன், ஐ சப்ஜெக்ட்டு ஆம் எழுதியாச்சு. இந்த கோயிங் வந்து verb + ing எழுதுவோம். அதான் இங்கே verb + ing வந்து நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன், இப்போ ப்ரெசண்டில் நடக்கிற விஷயம். ஓகே, இப்போ நான் சொல்லுவேன் நான் டீச் பண்ணி கொண்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவேன். இதே நான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டீச் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? டன். இப்போ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்லையும் கொஷினாக கேட்கும்போது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஷின் ஃபார்மேட் இதெல்லாம் மிங்கிள் பண்ண ஒரு ஃபியூ சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், நான் அவனுக்கு உதவ போவது இல்லை, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, இந்த தடவை நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். இந்த இடத்துல நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஐ ஆம். இப்போ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அதனால் இந்த ஆம் இஸ் ஆருக்கு பக்கத்தில் இங்கே நம்ம நாட் சேர்க்கணும். இப்போ நாட் சேர்த்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அப்போது ஐ ஆம் I'm not going. அடுத்தது என்ன எழுதணும்? to. I'm not going to என்ன பண்ண போகிறதில்ல, உதவ போகிறதில்ல. அப்போ இந்த இடத்துல ஹெல்ப். I'm not going to help. யாருக்கு? அவனுக்கு. அப்போது இந்த இடத்துல him அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்போது I'm not going to help him அப்படின்னா நான் அவனுக்கு உதவ போவது இல்லை அப்படின்னு அர்த்தம். அவன் சீக்கிரம் தூங்க போகிறதில்ல, எப்படி இருந்தாலும் அவன் சீக்கிரம் தூங்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். அவன் அப்படின்றதுக்கு ஹீ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இஸ், ஹீ பக்கத்தில் நம்ம இஸ் சேர்க்கணும். இதுக்கு அடுத்து ஆமசார் பக்கத்தில் நாட் சேர்க்கணும், பிகாஸ் இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம நாட் சேர்த்தாச்சு. ஹீ இஸ் நாட் கோயிங், என்ன செய்ய போகிறதில்ல, தூங்க போகிறதில்ல. அப்போது கோயிங் டு ஸ்லீப், ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஸ்லீப். சீக்கிரம் அப்படின்ற போது இங்கே ஏர்லி அப்படின்னு எழுதியாச்சு. அப்போது ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஸ்லீப் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீ என்னுடன் வரப்போறியா,
நீ என் கூட வரப்போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். இது என்ன அப்படின்னா கேள்வி வாக்கியம். அப்போ கேள்வியாக கேட்கும் பொழுது இந்த ஆமிசார் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும், இந்த சப்ஜெக்ட் வந்து செகண்டாக வந்துடும். ஓகே, இது இங்கேயும் இடம் மாறும். அப்போ எடுத்த உடனே நம்ம என்ன எழுதணும், ஆமைசாரில் ஏதாவது ஒன்று எழுதணும். அப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீ, ஸோ சப்ஜெக்ட் வந்து யூ. அப்போது ஆமிசாரில் யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே என்ன சேர்க்கணும், ஆர் சேர்க்கணும் இல்லையா. அப்போ எடுத்தோடனே நம்ம இங்கே என்ன உபயோகிக்கணும், ஆர். ஆர் யூ கோயிங் டு அடுத்தது ஆக்ஷன் என்ன, இதில் வரப்போறியா. அப்போது இந்த இடத்துல கம் யூஸ் பண்ணும். யாரோட, என்னுடன். அப்போ ஆர் யூ கோயிங் டு கம் வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீ கூட வரப்போறியா அப்படின்றபோது ஆர் யூ கோயிங் டு கம் வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த வாக்கியத்தை பாருங்க, நீ அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போறியா, நேற்று நம்ம ஒரு ட்ரெஸ் பார்த்தோம்ல, அந்த ட்ரெஸ்ஸை நீ வாங்க போறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ நீ அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போது நீ அப்படின்றதா இங்கே சப்ஜெக்ட் இல்லையா, இது வந்து கேள்வி வாக்கியம். அப்போ இந்த இடத்துல நீ அப்படின்றதா சப்ஜெக்ட். அப்போ எடுத்தோடனே ஆமைசார் எழுதணும். அப்போ யூ அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். ஆர் யூ கோயிங் டு என்ன பண்ண போறியா, வாங்க போறியா. அப்போ ஆர் யூ கோயிங் டு பை எதை வாங்க போறியா, அந்த ட்ரெஸ்ஸை. அப்போது ஆர் யூ கோயிங் டு பை தட் ட்ரெஸ். ஆர் யூ கோயிங் டு பை தட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது இல்லை, நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகிறது இல்லை அப்படின்னு நான் பதில் சொல்கிறோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம், இல்லை நோ நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போவது இல்லை. ஐ ஆம் not going to buy that dress. நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போவது இல்லை அப்படின்றபோது ஐ எம் நாட் கோயிங் டு பை த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகிறது இல்லை, ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் நாட் கோயிங் டு பை தட் ட்ரெஸ் பட் ஐ எம் கோயிங் டு பை திஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கீழே 2 சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.